பேசிக்கிட்டு கடைசியா எங்க அக்கா கூட இருந்தது இவர்தான். நாங்க எங்க அக்காவை தேடி போயிட்டு இருக்கும்போது இவர்தான் மலை மேல நடந்து போயிட்டு இருந்தாரு. அத நான் என் கண்ணால பார்த்தேன். என்னது? என்ன பாத்தியா? ஆமா, உங்களை தான் நான் பார்த்தேன். இதே கலர் பேண்ட் ஷர்ட் தான். தூரத்துல மலை மேல நடந்து போயிட்டு இருந்தீங்க. நானும் தாம்ல பார்த்தேன். சத்தியமா அது நீ தாம்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க பார்த்தது காட்டுக்குள்ள விறகு பொறுக்க போன ஆளா இருக்க போது. இல்ல, அது நீங்க தான். நீங்க தான் தனியா மலை மேல நடந்து போயிட்டு இருந்தீங்க. ஆமா, நான் தான். பாத்தீங்களா சார், நான் சொல்லல, உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஏய், என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பீத்திக்கிற. குமார் மட்டும் இல்ல, நானு ராஜு மூர்த்தி எல்லாரும் அங்கதான் இருந்தோம். அதுக்கப்புறம் தானே ராஜு போலீஸ் கூட்டு வந்தாப்ல. என்னப்பா ராஜு பேசாம நிக்கிற, சொல்லுப்பா. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவன் எவ்வளவு சொன்னாலும் நை நை நைன்னு குமாரோட பேர் தான் சொல்லிட்டு இருக்கான். பின்ன சொல்ல மாட்டேனா? நீங்க என்ன சொன்னீங்க? மலை மேல எங்க அக்கா இவரை கட்டி போட்டு வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல. ஆனா நாங்க அந்த மலைக்கு தேடி போகும்போது இவர் மட்டும் தனியா அங்க நடந்து போயிட்டு இருந்தாரு. மேல போனா எங்க அக்காவை காணோம். அப்ப இவர் தானே ஏதாவது செஞ்சிருக்கணும். அதான் விசாரிக்க சொன்னேன். ஆமா, உங்க அக்கா பச்சை புள்ள பாரு. அவ கையில துப்பாக்கி வச்சிருந்தா. அவளை நான் என்ன செஞ்சிருக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க விசாரிங்க சார். சார், நீங்க விசாரிக்க போறீங்களா இல்ல நான் கமிஷனர் கிட்ட பேசட்டுமா? இருங்க சார், விசாரிக்கிறேன். சார், அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் என் தம்பி ராஜு 2 பேரும் காயத்ரியை பார்த்து நல்லா 4 சாத்து சாத்தலான்னு போனது உண்மை. அப்ப எங்க கூட ஏகாம்பரமும் மூர்த்தியும் வந்து சேர்ந்துக்கிட்டதும் உண்மை. அந்த காயத்ரியை பிடிச்சி அடிச்சு நாங்க மலை உச்சிக்கு கூட்டு போனதும் உண்மை சார். அங்க திடீர்னு எங்க கிட்ட துப்பாக்கி பறிச்சு எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா சார். இதெல்லாம் இவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. நீங்க 2 பேர் மட்டும் இருக்கும்போது என்ன நடந்தது? அங்க உண்மை நடக்கல சார். என்னை கொன்னுட்டு என் கூட அவளும் சாக போறதா சொல்லிட்டு இருந்தா சார். ஆமா சார், எங்களுக்கும் போன் பண்ணி அக்கா அதத்தான் சொன்னா. அதே மாதிரி தான் என்னை கொல்ல போறேன்னு வந்தா சார். துப்பாக்கியை கூட நெத்தியில வச்சுட்டா. அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, என்னை கொல்லாம விட்டுட்டா. சார், இது நம்புற மாதிரி இல்ல சார். கொல்லணும்னு கைய கால கட்டி வச்சவ எதுக்காக கொல்லாம விடணும்? எல்லாம் மோனிக்காக தான். அவ பேசிட்டு இருந்தப்போ மோனியை பத்தி பேச ஆரம்பிச்ச சார். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணா, நானும் சாவ போறேன், நீங்களும் செத்துட்டீங்கன்னா அப்புறம் மோனி அனாதை ஆயிடுவா. அதனால நீங்க போய் மோனியை பாத்துக்கோங்க, நான் எங்கேயாவது போய் தொலைறேன்னு என் கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு போயிட்டா சார். இதான் சார் நடந்தது. என்ன சார், போதுமா சார் விளக்கம்? மேடம், இவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. எங்க அக்கா அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்ல சார். ஆனா அவ எங்க போனா, என்னதான் ஆனா? அது இங்க வந்து கேட்டா கையில துப்பாக்கியோட என்ன போக சொல்றப்போ போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி அவ உங்களை அவுத்து விட்டுருந்தானா நாங்க போகும்போது அவ அங்கதானே இருந்திருக்கணும். நாங்க ஒரு வழியா ஏறணும், ராஜுவும் போலீஸும் வேற வழியில ஏறினாங்க. நீங்க ஒரு வழியில போயிட்டு இருந்தீங்க. 3 வழியிலயும் அக்கா வரல. அப்ப அக்கா எங்க தான் போனா? மலை மேல ஆகாச வழியா உங்க அக்கா பறந்து போயிருப்பா. என்னல? அவ பறந்து போனாலோ இல்ல உருண்டு போனாலோ அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவ என்ன போன்னு கட்ட அவுத்து விட்டா, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். சத்தியமா சொல்லுங்க, எங்க அக்காவை நீங்க கொலை பண்ணலையே. சத்தியமா உங்க அக்காவை நான் கொலை பண்ணல, போதுமா? ஆனாலும் எனக்கு சந்தேகம் போல. மலை மேல இருந்து நாங்க இறங்கி ஜீப்லயும் கார்லயும் வந்தோம். இங்க வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. நீங்க நடந்துல வந்தீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? அதானடா, மலாடி வாரத்துல இருந்து மெயின் ரோடு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகும். நீ எப்படி அவ்வளவு சீக்கிரமா வந்த? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கேடா. ஒரு பெரியவர் அந்த வழியா வண்டியில வந்தாரு, லிஃப்ட் கேட்டா கொடுத்தாரு, மெயின் ரோடு வரைக்கும் விட்டாரு, அங்கேருந்து வேற வண்டியில வந்தேன். என்னது பெரியவரா? யார் அந்த பெரியவரு? வண்டி நம்பர் என்ன? அப்படியே அரஞ்சேன் நான். கேள்வி கேட்கற பாரு கேள்வி. லிஃப்ட் கொடுக்கறவர்கிட்ட பேரு, அட்ரஸ், வண்டி நம்பர், லைசென்ஸ், ஆர்சி புக் எல்லாம் கேட்பாங்களா? லிஃப்ட் கொடுத்தாரு, நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க பொய் சொல்லலையே. உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உண்மையை சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணோம்? தீ குளிக்கணுமா? சொல்லு. மேடம், இவர் சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. உங்க அக்கா அங்க இருந்ததுக்கான தடையுமே இல்ல. இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. சர்வால், இவர்தான் கொலை செஞ்சிருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுத்தோம். எப்படி சார்? கொலை செஞ்சிருந்தா டெட் பாடி இருக்கணும்ல. அப்படி எதுவுமே அங்க இல்லையே.
நீங்க சொல்றத வச்சு யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. சார் நான் வேணா ஒன்னு சொல்லட்டுமா சார்? என்ன சார்? சார் முதல்ல இவங்க 2 பேரையும் உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். நிச்சயமா அந்த காயத்ரி எங்க போயிருக்காங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். இவங்களுக்கு தெரியாம அவ எங்கேயுமே போயிருக்க முடியாது சார். என்னது எங்களையே அரெஸ்ட் பண்ணணுமா? ஆமாண்டி. சார் அதெல்லாம் முடியாது. காயத்ரி மிஸ்ஸிங் கேஸ நாங்க விசாரிக்கல. விடு சகல. எப்படியும் சத்யாவை கடத்தின கேஸ்ல காயத்ரியை கண்டுபிடிக்க போலீஸ் விசாரிப்பாங்க. அப்ப முதல்ல இவ்வளவு தூக்கி உள்ள போட சொல்லுவோம். எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். என்னது இது? எல்லாரும் ஏன் மேல பாயறீங்க? ஏய் உனக்கு இருக்கடி ஒரு நாள் கச்சேரி, அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன்டி. மூர்த்தி கொஞ்சம் அமைதியா இருப்பா. சார் இவங்க சொன்னாங்கன்னு வந்தீங்க, குமாரை விசாரிச்சிங்க, கிளம்புங்க சார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, விசாரணை, போலீஸ் என்கொயரின்னு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். ப்ளீஸ் கிளம்புங்க சார். மேடம் நாங்க கிளம்புறோம் மேடம். சார் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் சரி எழுதி சார், ஒரு ஆஃபர்ல வந்துடும் சார். என்னையா இது? ஒரே மர்மமா இருக்கு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா இவரை விட்டுட்டு அக்கா எங்க தான் போயிருப்பா? ஒன்றும் தெரியல, விசாரிப்போம். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அவ ஃபோன் பண்ணி மிரட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. குமார கட்டி போட்ட வீடியோவை நான் பார்த்ததும் என் உயிரே என்கிட்ட இல்ல. நாசமா போறவ இவளுக்கெல்லாம் அழிவு வர மாட்டேங்குதம்மா. சாரி அண்ணி, உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல உதவி பண்ண முடியாம ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறேன். ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு? அந்த விளங்காதவ மட்டும் பிடிபட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படியோ குமார விட்டுட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா. அவ எவ்வளவு நாள் தான் காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான்னு பாப்போம். சாப்பாடு தண்ணின்னு வெளியில வந்துதானே ஆகணும். அப்ப நிச்சயமா போலீஸ் அவளை பிடிச்சிரும். விடுமா, இனிமே அவ தொல்லை உனக்கு இருக்காது. போனவ அப்படியே ஒழிஞ்சு போனா நல்லா இருக்கும். சத்யா எப்படிமா இருக்கா இப்போ? இப்ப பரவாயில்ல அத்தை, பொழைச்சிட்டா. இனிமே எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ணி, குமார் அண்ணாக்கு எதுவும் ஆகல இல்ல? அவர் நல்லா தானே இருக்காரு? இருக்காரு. செத்தும் கெடுத்த மாதிரி இப்ப ஆயிப்போச்சு ரவி. அந்த காயத்ரி காணாம போனதுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்து அந்த வினோதினி என் வீட்டுக்காரரை விசாரிக்கணும்னு ஒத்த கல்ல நிக்கிறாளாம். இது அக்கிரமம். உலகத்துல இப்படி எங்கேயாவது நடக்குமாமா? தப்பு செஞ்சது அந்த காயத்ரி, தப்பிச்சு வந்தது குமாரு. அவரையே குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? கொடைச்சல் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா அவளுங்க எப்படி வேணாலும் கொடைச்சல் கொடுப்பாளுங்க அத்தை. இதான் அவளுங்க எண்ணம். அண்ணி எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீ எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அண்ணி. என்ன திடீர்னு கோவிலுக்கு? சத்யா அன்னைக்கு இந்த மாதிரி ஆனதுல மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண கோவிலுக்கு போயிட்டு வரேன். நம்ம ரவிக்கும் சீக்கிரம் சரியாகி ஆபீஸ் போகணும்ல, அதுக்காகவும் தான். இந்தாங்க அண்ணி. கோவில்ல வந்து ஒருத்தவங்க உனக்காக பிரார்த்தனை பண்ணி உனக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க சார், புடிங்க. யாரு? அஞ்சலி. ஏய் நில்லு. ரவி கிட்ட ஸ்பெஷலா கொண்டு போய் கொடுக்க சொன்னது யாரு? அது வந்து எந்த விஷயத்துல விளையாடுறது தெரியாது, உள்ள போ. ஏய் இரு. நீ என்னமோ சொல்ற? 2 பேரும் கஞ்சாடையில ஜாடமடையா பேசிக்கிறீங்க. நான் கேட்டா உன்னை உள்ள போன்னு விரட்டுறான். என்ன நடக்குதுங்க? அண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஏதோ லூசு மாதிரி உளறா. உள்ள போ. நான் ஒன்னும் வளரல, நடந்த டிராமாவை தான் சொல்றேன். டிராமாவா? அத்தை நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்க என்னமோ திருட்டுத்தனம் நடக்குது. அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவளுக்கு சும்மா என்ன வம்புழுக்கிறதே வேலையா போச்சு. டேய் இன்னும் எதுக்குடா மறைக்கணும்? அண்ணி கிட்ட சொன்னா என்ன தப்பு? இப்ப நீ வாய் மூடிட்டு இருக்க போறே இல்லையா? ரவி நீ அமைதியா இருக்கியா? நீ சொல்லு விஜய், யார் இந்த பிரசாதம் கொடுத்து விட்டாங்க? என்ன விஷயம்? அண்ணி இது நம்ம அஞ்சலி கொடுத்த பிரசாதம். நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க அஞ்சலி வந்திருந்தா. ரவி குணமாகறதுக்காக வேண்டிக்கிட்டாலாம். அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்து விட்டா. இதுல என்ன இருக்கு? எதுக்கு 2 பேரும் இவ்ளோ கூப்பாடு போடுறீங்க? ஐயோ அண்ணி, இவனுக்காக அவன் அந்த மாதிரி வேண்டிக்கிறது இது முதல் தடவை இல்ல. இவன் அந்த காயத்ரியால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ இவ வேண்டிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்லயே பிரசாதம் கொடுத்திருக்கா. இவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவும் பதறி ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா. இப்ப என்னடான்னா இவன் குணமாகறதுக்காக பிரார்த்தனை பண்றா. இன்னுமா உங்களுக்கு புரியல? என்ன ரவி இது? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? அத்தை நம்ம ரவியும் அஞ்சலியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதத்தான் இவ சொல்றா. ஆமா அண்ணி, அது மட்டும் இல்ல,
இந்த காவிய காதலுக்கு சுடிதார் போட்ட ஆஞ்சநேயரா நான் தான் அப்பப்போ தூது போயிட்டு இருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. டேய் ரவி, என்னடா இதெல்லாம்? என்னம்மா என்னம்மா நீங்க காதல்னு உடனே ஷாக் ஆகுறீங்க? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? அஞ்சலியும் ரவிக்கு முறை பொண்ணு தானே. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க, பிடிச்சிருக்கு. இது என்ன தப்பா? இதுக்கேமா இப்படி பேசுறீங்க? விஜி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அண்ணி, என் மனசுல அஞ்சலி இருக்கிறது உண்மைதான். ஆனா உங்க சம்மதம் இல்லாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் மறந்துடுவேன். இது வரைக்கும் அஞ்சலி கிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா அவளாதான் இப்ப வரைக்கும் கோவில் பிரசாதம் அது இதுன்னு கொடுத்து விடுறா. அடடா, என்னமோ இவர் பெரிய உத்தம புத்திர மாதிரி பேசுறாரு. அஞ்சலி மேல பழிய போடுற? உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தானே அஞ்சலியை பார்த்ததும் பல் பெரியுது. அப்படியே முகம் முழுக்க அசட வழியுது பாரு. எனக்கு என்னமோ இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அத்தை. என்னம்மா நீயும் சின்ன பசங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அத்தை, எப்படி இருந்தாலும் நம்ம ரவிக்கு பொண்ணு பார்க்க தான் போறோம். அஞ்சலி நம்ம சத்யாவோட தங்கச்சி. அவங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாமே பொறுப்பாவும் நியாயமாவும் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? 2 பேருக்கும் இது சரியான வயசுதான். கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்பு? அம்மா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பே இல்லம்மா. சத்யாவோட தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தை. நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரவி, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் முயற்சி எடுக்கிறேன். அதுக்காக உடனே நீங்க 2 பேரும் எல்லையை தாண்டி ஊரெல்லாம் சுத்தக்கூடாது. சரிங்க அண்ணி. ஐயோ அண்ணி, யாரு இவனா? இந்த பயந்தாங்குழியா ஊரை சுத்த போறான். நீங்களே ஊரை சுத்துறான்னு சொன்னாலும் இவன் சுத்த மாட்டான். நேரம் வரும்போது நானே சத்யா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நான் நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்துட்டேன். வீட்டுக்கு போய் சமைக்கணும். நான் கிளம்புறேன். வரேன். ரவி, கேர்ஃபுல்லா இரு. எப்படி? அருந்தவாள இதுக்கு தேவையில்லாம என்ன மாட்டி விட்ட. உனக்காக பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கொடுத்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் விஜய். இந்த தேங்க்ஸ் எல்லாம் வாய் வழியா சொன்னா பத்தாது. 4 மாசமா 2 சுடிதார் கேட்டுட்டு இருக்கேன். அது வாங்கி தந்தாதான் நீ தேங்க்ஸ் சொன்னதா அர்த்தம். நீ விட மாட்ட. சரி, 5000 ரூபா தான் பட்ஜெட். போய் பர்ஸ்ல இருந்து டெபிட் கார்டு எடுத்துக்கோ. ஏய், என்ன? இங்க பாரு, 5000 ரூபாய்க்கு மேல தேவையில்லாம எடுக்க கூடாது. என்ன 5000மா? அது உன் பட்ஜெட். உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு 2000. மொத்தம் 7000. 3 எடுத்து. சொந்தக்காரங்களா இருக்காங்களா? கூப்பிடு, வந்து பார்க்க சொல்ல. மேடம், ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. நார்மலா ஆயிட்டீங்க. ஹாப்பியா இருங்க. வாங்க. சத்யா,
சத்யா, நீ கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கு. சத்யா, இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சத்யா, உனக்கு இப்படி ஆனது நாங்களாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? பிரகாஷ் எங்க? டேய், ஏன்டா இங்கே நிக்கிற? சத்யா கிட்ட நான் எப்படிடா பேச முடியும்? அவகிட்ட எப்படி போய் சொல்ல முடியும்? டேய், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? என் மேல சத்தியம் பண்ணிருக்க. 2 நாள் சமாளிச்சா அப்புறம் எல்லாம் பழகிடும். உள்ள வந்து சத்யா கிட்ட சகஜமா பேசு. வா, வாடா. கஷ்டத்தை கொடுத்துட்டேனா? கஷ்டமா? அவன் பட்டப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். எப்படி பதறி போயிட்டான் தெரியுமா? நீ காணாம போனதுல இருந்து உன்னை கண்டுபிடிச்சது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டத்தை யாராலையும் சொல்ல முடியாதம்மா. அந்த காயத்ரி ஒன்னு கார் டிக்கில அடைச்சு வச்சு ஊரெல்லாம் சுத்த விட்டுருக்கான். அது எந்த காரணம் தெரியாம சிட்டியெல்லாம் சுத்தி அலைஞ்சிருக்கான். நடந்ததெல்லாம் பெரிய கதை சத்யா. அந்த காயத்ரி உள்ள கார் டிக்கிக்குள்ள அடைச்சி வச்சிருந்தத இந்த நாடே டிவில பாத்துச்சு. எல்லாரும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தோம். எப்படியாவது ஏதாவது செஞ்சு உன்னை காப்பாற்றணும்னு பார்த்தோம். எல்லாருமே பதறி போயிருந்தோம் சத்யா. கார் டிக்கிக்குள்ள இருந்த அவ்வளவு நேரமும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க இருந்துச்சு. எப்படியும் நீங்க என்ன காப்பாத்துருவீங்கிற நம்பிக்கை. ஆனா எனக்குள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்துச்சு சத்யா. உன்னை கார் டிக்கில இருந்து எடுத்த போய் என் உயிரே போயிட்ட மாதிரி இருந்தது. போதாத குறைக்கு டாக்டர் வேற காப்பாத்த முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்கம்மா. பிரகாஷ் தான் உனக்காக உருகி உருகி பிரார்த்தனை பண்ணாமா. கடவுள் அவனுக்காகத்தான் உன்னை காப்பாத்தி எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எது என்ன காப்பாத்துச்சோ இல்லையோ, என் மேலயும் மக மேலயும் நீங்க வச்ச பாசம் தான் என்னை காப்பாத்தி கரை சேர்த்திருக்கு. இவ்வளவு செஞ்சுட்டு அந்த நாசமா போறவ தப்பிச்சிட்டா. அவ மட்டும் மாட்டி இருந்தா பிரகாஷ் அண்ணா அவளை கொலையே பண்ணிருப்பாரு. அதை விட கொடுமை என்னன்னா, அந்த வினோதினி லிங்கத்தை கூட்டிட்டு வந்து காயத்ரியை காணல, அதுக்கு குமார் தான் காரணம்னு சொல்லி பெரிய ரகலை பண்ணிட்டான். போலீஸும் அவங்க பேச்சை கேட்டுட்டு வந்து குமாரை என்கொயரி பண்ணாங்க. தப்பு பண்ணிட்டோம். இந்த தடவை எங்க கையில இருந்து தப்பிச்சிட்டா அவ. எனக்கு மட்டும் நல்லா படிப்பு இருந்து நான் போலீஸ் வேலைக்கு போயிருந்தா அவளை நான் என்கவுண்டர் பண்ணிருப்பேன். உயிரோட இருக்கவே விட்டுருக்க மாட்டேன். மாமா, என்ன மாமா பேசுறீங்க? ஒரு தப்புக்கு மரணம் தான் தண்டனைன்னு ஆரம்பிச்சா உலகத்துல பாதி பேர் இல்லாம போயிடுவாங்க.
அவ இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவள் சப்போர்ட் பண்ணி பேசுற நீ? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கறனால தான் அவ தப்பிச்சு போயிட்டு இருக்கா. இல்ல மாமா, அவள மாதிரி ஆளுங்களுக்கு மரணம் தண்டனை இல்ல, விடுதலை. இப்படி ஈஸியா இந்த உலகத்தை விட்டு அவளை தப்பிச்சு போகவே விடக்கூடாது. அவளுக்கு 40-50 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அவள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புத்தி வரும் மாமா. செஞ்ச தப்புக்கு வாழ்க்கை முழுக்க ஜெயில கிடக்கிறப்போ அவளுக்கு வர வேதனை தான் அவளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. அவளை என்கவுண்டர் பண்ணனாலும் தூக்குலையாவது போடணும். ஃப்ரெண்டோ எதிரியோ மாமா, யாரா இருந்தாலும் உயிர் உயிர் தானே. உயிர் எடுக்கிற உரிமை மனுஷனுக்கு கிடையாது. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? ஏதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.